இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே சூப்பர்வான ஒரு காட்டன் சாரீ கிஃப்டிங் சாரீஸு. மோஸ்ட்லி வந்து 540 அந்த ரேஞ்சிலலாம் கிஃப்டிங் சாரீஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து பாடியில் இருக்க லெஜெண்ட்ஸ் ஸ்டோர்ஸில் இருக்கோம். ஆக்சுவலாக நான் கரிஷ்மா காட்டன் அப்படின்னு தான் இந்த செக்ஷனில் ஃபுல்லாக சாரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். பட் இங்கே ஒரு மணிப்பூரி சில்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரீ ஒன்று வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து பார்க்க இந்த காட்டன் மாதிரியே இருந்தது. ஆக்சுவலாக டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்க் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு இது. ஸோ மணிப்பூரி சில்க் ஐட்டம் அண்ட் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 890. கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைக் உங்களுக்கு அயன் பண்ணணும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சாரீ. ஈவன் கலர் டிசைன் எல்லாமே கூட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்போவுமே நீங்கள் சாரீ வந்து சூஸ் பண்ணும்போது அது மேலே இருக்கிற ஸ்டிக்கரை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சில டைம் வந்து மேலே செந்தேரி அந்த மாதிரி நேம் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. பட் மெட்டீரியல் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது காட்டன் பேஸ்டாக, சிந்தரிக்கா, பாலிஸ்டரா, இல்லை லினன் காட்டனா, இல்லைனா வந்து சில்க் மாதிரி வருதா அப்படின்னு நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான செந்தேரி காட்டன் வெரைட்டி. செந்தேரி காட்டனில் நல்ல அழகான ப்ரீமியம் மெட்டீரியல் இது. மெட்டீரியல் டச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷைன் அண்ட் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. அண்ட் இதோட காஸ்ட் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 500 600 இல்லாமல் எல்லாமே அபவ் 1000 தான். அண்ட் இது வந்து ஒரு சூப்பரான காட்டன். காட்டன்லேயே பாம்பாம் வச்சது நான் காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வித்தவுட் பாம்காம், பட் நல்ல டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் நல்ல திக்கான ஒரு சூப்பரான காட்டன் ஐட்டம். இதே காட்டனில் நான் உங்களுக்கு இன்னொரு கலரும் காட்டுறேன். இதெல்லாம் 930 ருபீஸு. இது வந்து உங்களுக்கு செந்தேரி காட்டனில் லினன் காட்டன். லினன் காட்டன்லேயே சூப்பரான டெக்ஸ்சர், ஈவன் பார்டர் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எந்த இடத்துலையுமே அந்த முடிச்சிருக்கிற மாதிரி, ஹோல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் லினன் காட்டனில் நல்ல குவாலிட்டியுமே சூப்பராக வச்சுருந்தாங்க. ஒரு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சாரீஸ் வந்து வருது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600லேயும் இருக்குது, இந்த கலெக்ஷன் இருக்குது, 500லேயும் இருக்குது. இது வந்து 1025க்கு வரதுலாம் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அந்த குவாலிட்டி வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பாம்போமோடு சேர்ந்து வருது. அந்த கலர் டையிங் எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் டையபிள் சாரீஸ் தான். ஆக்சுவலாக காட்டன்லேயே பாம்போம் சாரீஸ், மல் காட்டன்லாம் பார்த்திங்கன்னா டையபிள் தான். அதுலேயே அந்த டை கூட பார்த்திங்கன்னா அங்கங்கே விட்டு போன மாதிரி இல்லாமல் நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து டையபிள் சாரீஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு காமனான விஷயம் தான். அந்த டை பண்ணுற இடத்துல சில இடத்துலலாம் அங்கங்கே வந்து கொஞ்சம் ஸ்டெயின் மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. பட் ஜென்ரலி நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ராம்ப்டாக டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து கிஃப்டிங்க்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சூப்பரான டாப் மூவிங் சாரின்னு சொல்லிட்டு இந்த கலெக்ஷன் தான். இது வந்து மாவு சில்க் அப்படின்னு சொல்லிட்டு 540லேயும் இருந்தது, 560லேயும் இருந்தது. இது வந்து 610 ருபீஸ் வரும். ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. பட் எல்லாமே உங்களுக்கு அந்த 560 அப்படின்னு ஆரம்பித்து 610க்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம். இப்போ அப்கமிங் வந்து ஃபெஸ்டிவ் சீசன் தான். மோஸ்ட்லி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்து காம்போ ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு நான் வந்து செக் பண்ணும்போது ரீசெண்டாக வந்து காம்போ ஆஃபர் எதுவுமே இல்லை. மோஸ்ட்லி வந்து தீபாவளியோட காம்போ எல்லாமே எடுத்துட்டாங்க. ஏதாவது ஒரு செக்ஷனில் வந்து 1+1 காம்போ இருக்கலாம். ஆனால் ப்ரைஸிங் வந்து ரீசனபிளாக இருந்தது. சில நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்பெஷலி இந்த இடத்துல இந்த மாவு சில்க் கலெக்ஷன் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரேக் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த 560 இல்லைனா 610 இந்த 2 ரேஞ்சுக்குள்ளேயே நீங்கள் வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம். நான் போர்டுமே கூட உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ மாவு சில்க் அப்படின்னு சொல்லிட்டு இது மெட்டீரியல் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி செமி சில்க் ஐட்டம் தான். அது கொஞ்சம் பாலிஸ்டர் கலந்த ஒரு செமி சில்க் ஐட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான். இது வந்து நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஜஸ்ட் வெளியில் போகும்போது கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுலேயே கொஞ்சம் டிசைன் போட்ட மாதிரியும் இருந்தது. இது வந்து இந்த கோட்டா மெட்டீரியலில் வரக்கூடியது. கோட்டா காட்டன்லேயே நிறைய மெட்டீரியல் இருக்குது. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கோட்டா டோரியா மாதிரி இருக்கும். இது வந்து 290 தான். ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸிங்கு. எப்போவும் கோட்டா கலெக்ஷன் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். கண்டிப்பாக இந்த சாரீ அப்படி தான். பட் ப்ரைஸிங் வந்து நல்லா இருந்தது. அண்ட் இதெல்லாமே வந்து ஆரணி ஐட்டம் சில்க் சாரீ. இது ஆரணி ஐட்டம்லேயே உங்களுக்கு மெட்டீரியல் வைஸ்ன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாப் கலெக்ஷன். ஏன்னா இதே ஆரணி ஐட்டம் வந்து நீங்கள் மற்ற நார்த் சைட்லேயுமே கூட பார்க்கலாம். பட் இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா 375 தான் உங்களுக்கு அந்த சாரியோட ப்ரைஸிங்கு. அதுலேயே நிறைய டிசைன் இருக்குது. இப்போ ஒரு டிசைனுக்கு 10 கலர் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அசார்ட்டடாக வச்சுருக்காங்க. மேபி இது கிளியரன்ஸில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா 375க்கு வந்து அந்த சாரியோட குவாலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 525. இதுவும் கிஃப்டிங் பர்பஸ்க்கு ஒரே ஷேடில் வர மாதிரி வரும் உங்களுக்கு சாரீஸு. எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது.
சில்வர் சரியில் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது, காப்பர்லேயுமே அவைலபிள் இருக்குது. மோஸ்ட்லி வந்து இப்போது ரைட் டைம் நீங்கள் ஏதாவது கிஃப்டிங்க்கு வந்து கொஞ்சம் சாரீ கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த டைம் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து ஷாப் பண்ணலாம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஃபெஸ்டிவ் டைமில் நம்மளுக்கு கிடைக்காத கலர்ஸு நம்பர் ஆஃப் பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே பேஸ்டல் டோனில் வரக்கூடியது. இது வந்து உங்களுக்கு ஃபேன்சிலேயே 525 இருக்கோலே அந்த ரேஞ்சில் வரும். நம்ம எப்படி வந்து பேஸ்டலில் பார்த்தோமோ இது வந்து டாப் மூவிங் இவங்கக்கிட்ட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ட்ரெண்டிங் வந்து இந்த கலெக்ஷன் தான் மூவிங்கு. 550 ருபீஸு. இதுவுமே பர்ஃபெக்ட் வெட்டிங் சாரியில் இப்போ கிஃப்டிங்க்குன்னு வச்சு கொடுக்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு இந்த கலெக்ஷன். இதுவும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இதில் நிறைய டிசைன் இருக்குது. பட் சாரியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்போசிங் வரக்கூடியது, அதே மாதிரி வந்து கொஞ்சம் பிளெயின் புட்டா அந்த மாதிரி கேப் கொடுத்து வரக்கூடிய கலெக்ஷன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது வந்து விண்டேஜ் கலெக்ஷன் சொல்லிட்டு ஹிட் ஆகுது. ஈவன் கலர் கான்செப்டில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இந்த கலெக்ஷனுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் ரேஞ்சு. சாரி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த வெர்டிக்கல் பேட்டர்னில் லைன்ஸ் வரும். பார்டர் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி எம்போசிங் பேட்டர்னில் வரக்கூடிய சாரி வித் காப்பர் ஜரி பார்டர். இது எல்லாமே கூட 550 அந்த ரேஞ்சில் தான் வரும். நான் ஒரு கிஃப்டிங் சாரீ வந்து ஆக்சுவலாக எடுத்து பார்த்துட்ருந்தேன். நான் செலக்ட் பண்ணது வந்து ஒரு பேபி பிங்க் சாரீ தான். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே கூட 550 அந்த ரேஞ்ச் தான் வரும். மோஸ்ட்லி வந்து இந்த விசிறி மடிப்பு அந்த கட் ஃபோல்டு மாதிரி ஒரு ஃபோல்டிங்கில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. சாரீ வந்து அயர்ன் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கட்டுறதுக்கு தாராளமாக அயர்ன் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே கூட வந்து அழகாக எடுத்து கட்டிக்கலாம். வேணும் மைல்டு அயனிங் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா ஸ்லிம் ஃபிட்டாக ரொம்ப அழகாக வந்து காட்டும். கிஃப்டிங் சாரியில் உங்களுக்கு அந்த பட்டு சாரீ மாதிரியே வேணும், ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா இதுதான் வந்து எப்போவுமே டாப் மூவிங். இது எல்லாமே கூட வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் டஸ்ஸர்லேயோ லினன்லேயோ இல்லைனா பட்டு சாரிலேயோ காஞ்சிபுரம் சைட் பட்டு சாரி அது மாதிரி டிசைன்ஸை வந்து இன்கார்பரேட் பண்ணி ஒரு ஃபேன்சியாக வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரைஸ் வைஸுமே பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து மெட்டீரியல் வைஸுமே கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே கூட பார்த்திங்கன்னா இந்த பட்டு சாரியோட டிசைன்ஸ் தான். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து செமி ஐட்டமில் இருக்குது. இதோட காஸ்டிங் பார்த்திங்கன்னா 560 610 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வரும். அண்ட் இது வந்து உங்களுக்கு அபூர்வா சில்க்கு, சாஃப்ட் சில்க்கு, ஃபேன்சி சில்க்கு அந்த மாதிரி வெரைட்டியில் வரும். மோஸ்ட்லி வந்து எந்த டிசைன் நீங்கள் பார்க்குறீங்களோ அது காப்பர்லேயும் வச்சுருக்காங்க, சில்வர் சாரிலையும் வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் செலக்ட் பண்ண ஒரு சாரீ நான் சொன்னேன் ஒரு பிங்க் கலர். இது வந்து பிங்க்லேயே ரொம்ப ரொம்ப லைட்டு ஷேட் ஆஃப் பிங்க்கு. நயன்தாரா மேம் ஒரு பிங்க்லேயே செக்குடு சாரீ ஒன்று கட்டியிருப்பாங்க. சிமிலர் அந்த மாதிரி ஒரு பிங்கிஷ் லாவெண்டர் வித் ஒரு அழகான ஒரு டீல் கலர் வந்து உங்களுக்கு பார்டரில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து அந்த 560 ஆரம்பித்து 610 வரக்கூடிய கலெக்ஷன் தான். நல்லாயிருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாரீ இது.